அடுத்தது நனோமீட்டர் என்றால் என்ன? சரி, அப்ப நனோங்கிறது ஆங்கிலத்துல இருந்து தழுவி வந்த ஒரு சொல் தான் நனோ. அதாவது நனோங்கிறது உண்மையா குள்ளம் அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்ல இருந்து தோன்றது. குள்ளம் மிக சிறிய, குள்ளம் குள்ளமானவர்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குள்ள மிக சிறிய. அப்ப நனோ அப்படிங்கிறது மிக சிறிய பொருட்களை சொல்றதுதான் குள்ளம். இப்ப பாருங்க, இந்தியாவில கார், நனோ கார்னு வந்துச்சு. அப்ப அந்த கார் கொஞ்சம் சின்ன கார், திருவில் மாதிரி தான் இருக்கும், ஆட்டோ மாதிரி. அப்ப அனைத்து பொருட்களும் ஆக்கப்பட்ட அணுக்களை காண்பது மட்டுமல்லாது உங்களால் அவற்றை அசைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நனோனால கண்ணால பார்க்க முடியாது, அதே நேரம் நம்மள கைகளால அசைத்து பார்க்க கூட முடியாது, அவ்வளவு சிறிய கண்டுபிடிப்புகளா தான் நனோ. அந்த நனோங்கிற நனோ என்ற சொல் ஆங்கிலத்துக்கு வந்தமை காரணம் என்ன? கிரேக்க மொழி சொல்ல இருந்து தான் இது தோற்றம் பெறுது. அப்ப நனோ எவ்வளவு சிறியது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தர்றாங்க. நனோனா எவ்வளவு சிறியது, சரியா பாத்துட்டீங்கன்னு சொன்னா, இப்ப 1 மீட்டர்ங்கிறது 1 பில்லியன் நனோமீட்டருக்கு சமனா இருக்கு. 1 மில்லி மீட்டருங்கிறது 1 மில்லியன் நனோமீட்டராக இருக்க போகுது. அதே நேரம் ஒரு மைக்ரோமீட்டருங்கிறது 1000 நனோமீட்டருக்கு சமம். 1 நனோமீட்டருங்கிறது சரியா, அதாவது டிஎன்ஏவோட ஒப்பிடும் போது இது 2.5 நனோமீட்டர் தான் யாரு, இந்த டிஎன்ஏ ஒண்ணு இருக்க போறாரு. ஒரு டிஎன்ஏ மூலக்கூறின் அகலம் எவ்வளவா? 2.5. ஓகே, அப்ப நனோ எவ்வளவு சிறியதுன்னு சொன்னா 2 மீட்டர் உயரமான மனிதன் உயரம் 2 பில்லியன் நனோமீட்டருக்கு சமம். அவ்வளோ 2 பில்லியன், மில்லியன் இல்ல பில்லியன் கணக்குல. அப்ப 2 பில்லியன் நனோமீட்டருக்கு 2 மீட்டர் சமம். குண்டூசியில் அந்த கூர் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முனையின் புள்ளியின் விட்டம் மில்லியன் நனோமீட்டராக இருக்க போகுது. அப்போ ஒரு சின்ன ஒரு டொட்டை எடுத்து பார்த்தாலும் அது மில்லியன் நனோமீட்டராக இருக்க போகுது. ஊசி கூறு ரொம்ப சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா சொல்லுங்க? சின்னதா இருக்கும். அவ்வளவு சிறியதா இருக்க போகுது யாரு? இந்த நானோமீட்டர். அப்ப அதைத்தான் சொல்றாங்க. அப்ப நானோமீட்டர்ங்கிறது எவ்வளவு சிறியது. உதாரணமா ஒரு மனிதன் 2 மீட்டர் உயரமான மனிதனை நம்ம நானோமீட்டர் அளவுல சொன்னோம்னா எவ்வளோ? 2 பில்லியன் நானோமீட்டர் தான் ஒரு 2 மீட்டர் உயரமான மனிதன் உயரம். ஒரு செங்குருதி களத்தை எடுத்து பார்த்தோம்னா அது என்னது, எவ்வளவு? 10,000 நானோமீட்டருக்கு சமனா இருக்க போகுது. ஒரு செங்குருதி களம் 10,000 நானோமீட்டருக்கு சமனா இருக்கு. அப்போ ஒரு மைக்ரோமீட்டர் 10,000 நானோமீட்டருக்கு சமன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இவ்வளவு விஷயமா நானோ தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜினா என்னன்னு சொன்னா 1க்கும் 100 நானோமீட்டருக்கு அளவு திட்டத்துல இருக்க பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம நானோ தொழில்நுட்பம் சொல்லலாம். என்னது? நானோ விஞ்ஞானத்துல 1 தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்ட வீச்சில் உள்ள பதார்த்தங்கள் தொடர்பான கண்டுபிடிப்புகள் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? நானோ தொழில்நுட்பம். விளங்குது? அப்ப நானோ தொழில்நுட்பம் எந்த எல்லைக்குள்ள வரணுமா சொல்லுங்க? 1 தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவுக்கு வர்றதெல்லாம் நானோ டெக்னாலஜி அல்லது நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அதே சந்தேகங்கள் இருக்கா யாருக்கும்? இப்ப நானோ தொழில்நுட்பம்னா என்னமா? 1 தொடக்கம் 100 நானோமீட்டர் அளவு திட்ட வீச்சில் உள்ள நானோ வீச்சில் உள்ள அளவு திட்ட பதார்த்தங்களை தான் நம்ம சொல்ல போறோம். அதே சந்தேகங்கள் இருக்கோ? சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்தது நானோ தொழில்நுட்பம் எவ்வளவு சிறியதுன்னு சொல்றாங்க. அடுத்து நானோ விஞ்ஞானத்துல இந்த நானோ தொழில்நுட்பம் தொடர்ச்சியாக அது தொடர்பான ஆய்வுகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப இது இந்த பரந்த வீச்சு அதாவது சிறிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுது. அது எவ்வாறு மேற்கொள்ளணும் சொல்லப்பட்ட விடயங்களை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டிய விடயம், நானோ தொழில்நுட்பம்னா என்ன, அதாவது 1க்கும் 100 நானோமீட்டருக்கும் அளவு திட்டத்துக்கு இடைப்பட்ட கண்டுபிடிப்புகள் தான் நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா? அடுத்தது பாத்தீங்கன்னா நானோ தொழில்நுட்பத்தின் வரலாறை பாக்குறோம். அப்ப இந்த நானோ தொழில்நுட்பத்தின் வரலாறு ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். வாசிங்கம்மா. நானோ தொழில்நுட்பத்தின் வரலாறு. இயற்கையை பொறுத்தவரை நானோ விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் புதிய எண்ணக்கருக்கள் அல்ல. பல இயற்கை தோற்றப்பாடுகள் நானோ தொழில்நுட்பத்துடன் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன.
எனினும் நவீன நானோ தொழில்நுட்பம் தொடர்பான அடித்தளத்தை இட்ட பெருமை அமெரிக்க பௌதிகவியலாளர் ரிச்சர்ட் பேர்மன் அவர்களையே சாரும். 1959 ஆண்டில் கீழே அதிக இடம் காணப்படுகிறது என்கின்ற அவரது உரையில் அவர் பல்வேறு பதார்த்தங்களை ஆகுவதற்காக அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பயன்படுத்தலாம் என நம்புவதற்குரிய நுண்ணிய உலகம் ஒன்று தொடர்பாக தனது உத்தேச கருத்தை தெரிவித்தார். 1974 ஆண்டில் ஜப்பானிய பொறியியல் துறை பேராசிரியர் நோரியோ தனிகுசி என்பவர் இத்துறைக்கு நானோ தொழில்நுட்பம் என பெயரிட்டார். உண்மையில் நானோ தொழில்நுட்பம் 1980 ஆண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. நானோ தொழில்நுட்பத்தின் தந்தை ஹலா கே எரிக் டெக்ஸ்லர் என்பவர் ஆக்கங்களின் என்ஜின் நானோ தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பில் முதலில் வெளியிட்ட நூல் நானோ தொழில்நுட்ப துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இலத்திரனியல் நுணுக்கு காட்டி பிரபல்யம் அடையும் வரை நானோ தொழில்நுட்பம் முன்னகரவில்லை. நானோ அளவு திட்டத்தில் உள்ள அணுக்களையும் மூலக்கூறுகளையும் கையாளக்கூடிய நுணுக்கு காட்டி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தசாப்தத்தில் ஆகும். ஓகேம்மா. அப்ப நானோ தொழில்நுட்பம் ஓம்மா போதும். பாருங்க, நானோ தொழில்நுட்ப வரலாறு. அப்ப முதல் இந்த நானோ தொழில்நுட்பம் இந்த நானோ டெக்னாலஜி சம்பந்தமான முதலாவது அறிவு வந்து இந்த எண்ணக்கருக்கள் பல இயற்கை தொடர்பாடுகள் நானோ தொழில்நுட்பத்துடன் பிணைந்து காணப்படுகின்றன. எனினும் நவீன நானோ தொழில்நுட்பத்தின் தொடர்பான அடித்தளத்தை இட்டவர் வந்து 1959 ஆண்டுல வந்து கீழே அதிகம் இடம் காணப்படுகிறது. கீழே வந்து நிறைய இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சொன்னவர் தான் இந்த பேர்மன், ரிச்சர்ட் பேர்மன் அப்படிங்கிறவர். அந்த ரிச்சர்ட் பேர்மன் சொன்ன இந்த சொல் தான் முதலாவதாக அந்த அணுக்கள், அதாவது வெவ்வேறு பதார்த்தங்களை ஆக்குவதற்கு அணுக்கள் பங்கு கொள்றாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல் உலகுக்கு சொல்லப்பட்டுச்சு. சரியா? அப்ப பிறகு பாத்தீங்கன்னா ஜப்பானிய பொறியியல் துறை பேராசிரியர் நோரியோ தனிகுஷி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பேரிட்டார். அதாவது சிறிய கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்கும் அவர் நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பேரிட்டார் நோரியோ தனிகுஷி. அப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1980 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட நானோ தொழில்நுட்பத்தின் தந்தை கலா கே எரிக் ரெக்ஸ்லர் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா ஆக்கங்களின் என்ஜின் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, அதாவது எதிர்காலம் அப்படின்னு ஆக்கங்களின் என்ஜின் எதிர்காலம், நானோ தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல முதல் ஒரு புக்கை அவர் வெளியிடுறார். அந்த புக் தான் என்ன செய்யுது, அதை வாசிக்கத்தான் மக்களுக்கு இடையில பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. சரியா? இது எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, நானோ தொழில்நுட்பம் உரிய பாதையில் அடியெடுத்து வைத்ததன் பின்பு அதுவரையான எமக்குரிய உபகரணங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் தொடர்பான எம்முடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை அவ்விடத்தை நெருங்கிய பாதையின் அடிச்சுவடுகளின் மீது தங்கி இருக்கவில்லை. கே எரிக் ரெக்ஸ்லர் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, அது தொடர்பா சொல்லியிருக்காரு. அதிக இடம் உள்ளதுன்னு சொன்னது ரிச்சர்ட் பேர்மன் அப்படிங்கிறவர். ஓகே, இவ்வளவு விஷயத்தை பார்க்கணும். அப்ப இந்த இயற்கையில எங்கெங்க இந்த நானோ டெக்னாலஜி தொழிற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தாமரை இலையில நீரை ஊத்துனா என்ன நடக்கும்? அது அப்படியே நிக்குமா, ஒட்டிக்கொள்ளும்? நம்ம கையில வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்துனா கையில ஒட்டிக்கொள்ளும். ஆனா தாமரை இலையில தண்ணி ஊத்துனா என்ன நடக்கும்? தண்ணி வடிந்து ஓடிடும். அந்த நீர் என்ன செஞ்சிடும்? வடிஞ்சு ஓடிடும். அந்த நீர் வந்து வடிந்து ஓடும். சரியோ? அப்ப இதுதான் அங்க இருக்க பெரிய பிரச்சனை. அப்ப தாமரை இலையின் மேற்பரப்புல அங்க நீர் ஒரு துளி படும் போது அது அப்படி என்ன செய்யும்? வடிஞ்சு ஓடும். அப்ப தாமரை இலையின் மேற்பரப்பின் நீர் நாட்டம் காரணமாக அது என்ன செய்யுது? அந்த மேல இருக்க அந்த தூசுக்கள் எல்லாம் அதே தன்னை தானே சுத்தப்படுத்தி கொண்டு அந்த நீரை என்ன செய்யுது? செல்ல விடுது. என்ன செய்யறாரு? அந்த நீர் வந்து எல்லா இடத்துலயும் ஓடி அங்க இருக்க தூசுகள் எல்லாத்தையும் அப்படியே பறவை எடுத்துக்கொண்டு வேற இடத்தை நோக்கி என்ன செய்யுது? ஓடுது. ஓகேயா? அப்ப தாமரை இலையின் மேற்பரப்பின் நீர்நாட்டம் காரணமாக சுயாதீனமாகவே சுத்தமாக்கும் இயல்பானது லோட்டஸ் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. லோட்டஸ் விளைவுனா என்ன? தாவர இலைகள மேற்பரப்புல நீர்நாட்டம் காரணமாக சுயாதீனமாகவே சுத்தமாக்கும் இயல்பு லோட்டஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க.
தாமரை இலையின் மேற்பரப்பின் மீது நனோ துணிக்கைகள் பரவி இருப்பதால் இலை மீது விழுகின்ற நீர், தூசு, நுண்ணங்கள் போன்ற அழுக்குகள் துணிக்கைகள் வந்து நீர் துணிக்கையினுடைய மேற்பரப்பின் மீது தங்காமல் சுயாதீனமாகவே அகற்றப்படும். அந்த நீர் வந்து மேலே இருக்காம அப்படியே ஓடிடும். அப்ப இது மாதிரியாக அமைக்கப்பட்டது தான் அந்த வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவோமே. அது சில உடைகள் எல்லாம் தண்ணி, சில உடைகள் பாத்தீங்கன்னா இப்ப வர்ற புது டீச்சர்ஸ் எல்லாம் ரெயின் கோட் எல்லாம் சொல்லுவோமே, அதுல எல்லாம் பாருங்க தண்ணி பட்டா தண்ணி நிக்குமா? ஏன் தண்ணி அப்படியே பட்டு ஓடிடுது. பாருங்க சில ஜெக்கெட், இந்த இதுல பைக் எல்லாம் போடுற சில ஜெக்கெட்லாம் இருக்கும், அதெல்லாம் தண்ணி பட்டா அப்படியே ஓடிடுது. காரணம் என்ன? அந்த லோட்டஸ் விலையை அடிப்படையா வச்சுதான் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதே போல நீங்க இன்னொன்று பாருங்க, இந்த பெயிண்ட் எல்லாம் பாருங்க, அடிக்கிற பெயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி போட்டா அப்படியே என்ன செஞ்சிருது, அந்த அங்க இருக்க தூசு எல்லாம் அப்படியே அகற்றப்பட்டு ஓடிடுது, தண்ணியும் ஒட்டி இருக்க மாதிரி. இதுவும் லோட்டஸ் விலை. இப்ப வாகனங்களை ஃப்ரண்ட் கிளாஸ் சொல்லுவோம், வின் கிளாஸ் சொல்லுவோம், முன்னுக்கு ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் தெரியுமா? அல்ல மழை டைம்ல நீங்க ஓடி போனா தண்ணி அப்படியே ஒட்டி இருக்கும், அப்படியே ஓடிடும். திருவில் கிளாஸ் கண்ணாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி பட அந்த தண்ணிக்கு என்ன நடக்கும்? சரி அம்மா, அப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க விஷயத்தை. அப்ப அது வந்து தானாவே சுத்தப்படுத்தி கொண்டு தூசுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு லோட்டஸ் விலை. பாருங்க, அங்க வந்து அந்த தாமரை இலையின் மீது நீர்த்துளிகள் ஒன்று காணப்படும் சந்தர்ப்பம், அது அளவு திட்டங்கள் காணப்படும் படங்கள் காட்டப்பட்டிருக்கு. அவங்க முதலாவது வெறுங்கண்ணால் பார்த்தா இப்படிதான் தெரியும். ஆனா 100 மைக்ரோமீட்டரா பார்க்கும்போது எப்படி, அதே நேரம் 1 மைக்ரோமீட்டரா பார்க்கும்போது எப்படி தோற்றம் அளிக்குது, அந்த நீர்த்துளி எவ்வாறு தோற்றம் அளிக்குதுன்னு சொல்லிதான் இங்க உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஓகேயா? ஓகே, கவனிங்க. இயற்கையில் நானோ தொழில்நுட்பம். அப்ப இங்க வந்து இயற்கையில கட்டமைப்புல வந்து நானோ பதார்த்தங்கள் எங்கெங்க காணப்படுதுன்னு தான் நம்ம அடுத்த விஷயமா பார்க்க போறோம். சரியா? அங்கிகளின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகு, அதாவது நமது உடம்புல கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகாக இருக்க போறது யாருன்னு சொன்னா இந்த களம். அங்கி ஒன்றின கட்டமைப்பினதும் தொழிற்பாடு அடிப்படை களம். இந்த களம் மிகவும் சிறியது. களம் வந்து மிகவும் சிறியது. அப்ப இந்த களம் ஒன்று, இப்போ ஒரு நம்ம வந்து பல்கலாங்கி, நம்ம உடம்புல நிறைய களங்கள் இருக்கு. ஒரு சின்ன துண்டு எடுத்தோம்னா களம் இருக்கு. இந்த களம் வந்து உள்ளுக்கு நிறைய வேலைகள் செய்யப்படுது. என்ன? சுவாசம், சரியா? அது போசனை, கழிவகற்றல், வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லா வேலைகள் பாருங்க. அது அந்த களத்துள்ளுக்கு காணப்படுற ஒரு அங்கம் தான் யாரு? பச்சை உருமணி. பச்சை உருமணி ஒளித்தொகுப்பு செய்யுது. ஒரு மிகவும் சிறிய ஒரு பச்சை உருமணி ஒளித்தொகுப்பு செய்ய சூரிய ஒளி சக்தியை உறிஞ்சு அதுல இருந்து உணவு உற்பத்தி செய்யற வேலையை செய்யறார். நமக்கு இதுவரைக்கும் சூரிய ஒளி முன்னிலையில உணவை தொகுக்கிற உபகரணம் செய்ய முடியுதா? இல்ல. மிக சிறிய ஒரு சின்ன ஒரு ஆளா இருந்து களத்துள்ளு காணப்பட ஒரு கள கூறு தான் யாரு? ஒரு உப கட்டமைப்பு தான் களம். அவரு என்ன செய்யறார்? இப்படி ஒளித்தொகுப்பு செய்யறாருன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சின்ன ஒரு அங்கம் எவ்வாறு வேலை செய்யும். அதே மாதிரி இளைமணி இருக்கு, பச்சை ஒரு மணி, இளைமணி, கொல்கி உபகரணம், இதெல்லாம் நம்ம கிரேட் 10ல படிப்போம். அவங்களாம் எவ்வளவு வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு. அப்போ கண்ணுக்கே தெரியாது. ஒளி நுணுக்காட்டுல பார்த்தா மிகவும் சிறியது, இலத்திர நுணுக்காட்டை பார்த்தா தான் அதெல்லாம் பெரிதாக்கி பார்க்க முடியும். ஓகேயா? அந்த கட்டமைப்பை மட்டும்தான் பார்க்கலாம், அந்த சேப்பை மட்டும்தான் பார்க்கலாம். பட் மிகவும் சிறியதான் தெரியும் ஒளி நுணுக்காட்டை. இலத்திர நுணுக்காட்டை தான் பெரிதாகி பார்க்கலாம். அப்படி இருந்து அவர் எவ்வளவு வேலைகளை செய்யறார். அப்ப அங்கிகளின் கட்டமைப்பின் தொழிற்பாட்டிலும் உள்ள ஒரு உயிருள்ள அமைப்பு தான் இந்த சிறந்த இயற்கையில காணப்படுற ஒரு நனோ தொழில்நுட்பத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு களம். சரியா? அப்ப இந்த களத்துள்ளுக்கு பாருங்க, அது பல்வேறு தொழில்களை ஆற்றுறதுக்கு ஒரு களம் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. சரியா? அதுள்ளுக்கு காணப்படுற வெவ்வேறு புன்னகங்கள், அதனுள் சுவாசம், கழிவகற்றல், போசனை, வளர்ச்சி, ஒளித்தொகுப்பு போன்ற செயற்பாடுகளுக்கு மேற்கொள்றதுக்கான இசைவாக்கம் அடைஞ்ச புன்னகங்கள் களத்துள்ளுக்கு காணப்படுது. ஓகேயா? விளங்குதா? சரி, இப்ப பாருங்கம்மா, அடுத்தது வந்து நனோ நடத்தைக்கு காரணமான அளவு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்த போறேன். நல்லா விளங்குங்க. ஒரு சின்ன கரிக்கொட்ட துண்டை எடுத்து இல்லாட்டி பென்சில் கூரை உடைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? நொறுங்கி போயிடும். அதே சின்ன ஒரு இரும்பு ஒரு ஊசி எடுத்து உடைச்சிங்கன்னா உடைக்கலுமா? வளைஞ்சிரும். ஆனா உடையுமா? உடைஞ்சு நொறுங்குமா? உடையாது. வெரி குட். அப்ப பாருங்க, இத வந்து நம்ம சிறிய, அதாவது ஒரு ஊசி துண்டு, இரும்பு ஊசியையும் இரும்பு ஊசியையும் அதே அளவு ஒரு ஒரு பென்சில் கூரையை நம்ம எடுத்து உடைச்சோம்னா பென்சில் கூறு உடைஞ்சிருது, ஆனா ஊசி உடையது. ஆனா இந்த
கரி அந்த கார்பன் துண்டை அந்த பென்சில் கூரை நம்ம மிக சின்ன துண்டாக்கி நனோ அளவுக்கு கொண்டு போகும்போது அங்க நீங்க உடைச்சீங்கன்னா யார் உடைய மாட்டா? இந்த கார்பன் துண்டு மிக சிறிய நனோ அளவுல 1 நானோமீட்டர் அளவுள்ள சிறிய பென்சில் கூறு துண்டை எடுத்தோம்னு சொன்னா அது என்ன செய்யாது? உடையாது. அது அதிக சக்தியை காட்டும். ஆனா இரும்பு துண்டு 1 நானோமீட்டர் தடிப்புடைய அந்த சிறிய அந்த இரும்பு துண்டை எடுத்து அதை உடைச்சோம்னா அது உடைஞ்சிரும். ஆனா யார் உடைய மாட்டா? இந்த கார்பன் துண்டு உடையாது. எந்த ஒரு மூலகமும் அதண்ட நனோ அளவுக்கு கொண்டு போகும் 1 நானோமீட்டர் அளவுக்கு கொண்டு போகும்போது அதண்ட சக்தி மிக கூடியதாக இருக்கும். அதோட சக்தி அதோட உறுதி மிக கூடியதா இருக்கும். நீங்க உங்களுக்கு உதாரணம் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, கையெல்லாம் அப்படி அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் குழந்தையா இருக்கும்போது இப்படி அசைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா பெரிய அளவுல நமக்கு அப்படி கையை அசைச்சா என்ன செய்யுது? கை இப்படியே அசைச்சுக்கிட்டே இருக்கல் நமக்கு அசைக்க முடியுமா? இப்படியே தொடர்ச்சி அசைச்சுக்கிட்டு கை என்ன செய்யுது? வலிக்குது. ஆனா சின்ன பிள்ளைய பாருங்க அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, காலை உதறிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. என்னது? அவங்களுக்கு அந்த சக்தி கூடவா இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் எந்த ஒரு மூலகத்தையும் அதண்ட சடப்பொருளை அதண்ட அணு நிலைக்கு, அதாவது அதண்ட மிக நனோ அளவுக்கு கொண்டு போகும்போது அதண்ட உறுதித்தன்மை மிக கூடியதாக இருக்கும். அதுக்கு உதாரணம் கார்பன் ஒரு சிறந்த உதாரணம். ஓகே, இத வாசிங்க பாப்போம்.